அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை ஆராதனைக்காக அன்போடு வரவேற்கின்றேன். வாருங்கள், இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பானவர்களே, நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதி நிறைந்தவர், அவரிடத்துல பாவம் இல்லை, அவரிடத்துல குறையில்லை, குற்றமில்லை, அநீதியான காரியங்கள் இல்லை. இந்த காலை வேளையில் கூட நாம் சற்று நேரம் நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்திருக்கிறதான இந்த பரிசுத்தமான வாழ்க்கையில நாம் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய உள்ளான வாழ்க்கையில நாம் ஆண்டவருடைய எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்று சொல்லி சற்று நாம் யோசித்து பார்ப்போமாக. அதை முன்னிட்டு வாருங்கள், நாம் அனைவரும் நம்முடைய பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைகள், குற்றங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்துல நாம் அறிக்கை செய்வோமாக. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீதி நிறைந்த தேவன் நீர் ஆண்டவரே. உங்களை போல ஒரு பரிசுத்தமான தேவன் இந்த உலகத்துல கிடையாது ஆண்டவரே. சுவாமி, இந்த காலை வேளையில் கூட ராஜாவை நாங்கள் அறிக்கை செய்திருக்கிற எங்களுடைய எல்லா பாவங்கள், எங்களுடைய எல்லா குறைகள், குற்றங்கள், பலவீனங்களை இயேசுவே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவி மன்னித்து ஆண்டவரை எங்களை சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களுடைய யோசனையினாலும், எங்களுடைய பார்வையினாலும், வாயின் வார்த்தையினாலும், நடத்தினாலும், செய்கையினாலும் இருதயத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள், மற்றவர்களை குறித்ததான அப்பா தவறான அபிப்பிராயங்கள், வஞ்சனையின் ஆவிகள் ஆண்டவரை, எரிச்சலின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை, இருமாப்புள்ள காரியங்கள், கசப்புக்கள், கோபங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை எங்களை கழுவி மன்னித்து தேவன் எங்களை சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை எங்களை கழுவி மன்னித்து சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவனே, உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை எங்கள் மேல் தெளித்து எங்களை கழுவி சுத்திகரிக்கும் ஆண்டவரே. அப்பா, எங்க வாழ்க்கையை முற்றுமான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, எங்களை முற்றுமாக ஆளுகை செய்கிறார்கள். ஒருவரை எங்களுக்கு தெய்வனாக இருக்கிறேன், ஒருவரை எங்களுக்கு தெய்வமாக இருக்கிறேன் சொல்லி, வழியாக இருக்கிறேன் சொல்லி எங்க வாழ்க்கையை மறுபடியும் முழு இருதயத்தோடு, முழு வெள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு எங்களுடைய இருதய கதவுகளை திறந்து ஒப்புக் கொடுத்து அர்ப்பணம் செய்யணும். இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து அர்ப்பணத்தை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா. ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரிய தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமை
ஹalleluya துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ராஜாவே. ஹalleluya மகிமையின் தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மாட்சிமை நிறைந்த தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. உயிரோடு எழுந்த தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஹalleluya ஓரி கலபாரி பாபாரி கனமனரி கலபரா மரணத்தை வென்ற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாதாளத்தை வென்ற தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஹalleluya ஹalleluya ரி கலபாரி பாபாரி கனமனா பரிசுத்த ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஜீவனுள்ள தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஹalleluya ரி கலபாரி பாபாரி கனமனா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. என் பரிசுத்தர் என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் மகிமையின் தேவன் என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று சொல்லி உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கடந்த வாரம் முழுவதிலும் எங்களை கண்மணி போல காத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த லாக்டவுன் பண்ணப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் எங்கள் மேல உள்ள பாதுகாப்பின் கரம் இருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை ஜனங்களை ஆண்டவரை பாதுகாத்து கொண்டு வருகிறதுக்காக நன்றி. திருச்சபையிலும் எல்லாரையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. விசேஷமாக தேவனே இந்த லாக்டவுன் பண்ணப்பட்ட இந்த சூழ்நிலை கூட இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் வியாதிகளை சுகப்படுத்தி கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே மரணத்தின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஓ ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு நல்லவர் ஆண்டவரே. இயேசு வல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இன்னொரு வாரத்தை கொடுத்து இந்த நாளிலே உங்கள் ஆராதிக்கைகள் அழைத்து வந்திருக்கிறீர்கள். இது நீங்க உண்டு பண்ண நாள் ஆண்டவரே. தேவனை ஆராதிப்பது எவ்வளவு இன்பமான ஒரு காரியம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை உண்டு பண்ணி எங்களை எல்லாரும் ஆராதிக்க வைத்திருக்கிறீங்களே. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த ஆராதனை ஆவியானவரை வல்லமை எங்கள் மத்தியில ஊழியம் செய்யுங்க. விசேஷமே எங்கள் உள்ளான வாழ்க்கையை தொட்டு புதுப்பிங்க ராஜாவே. எங்களுடைய சிந்தனை இருதயத்தில் கடவுள் ஆண்டவர் தாமே புதுப்பித்து ஆசீர்வதித்து ஒரு புது கடலை கொடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ வல்லமையை கொடுங்க ராஜாவே. தேவ ஆவியானவரை எங்களை ஆளுகை செய்யும் அப்பா. எங்களை தரமட்டமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்களை மாத்திரம் உயர்த்தி எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya கர்த்தர் நல்லவர். ஹalleluya இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya நம்மளை வாழும் இந்த நேரத்தில் கூட நாம் இந்த வண்ணமாக ஆண்டவரை ஆராதிப்போமாக. முதலாவதாக எந்த கண்மலை ஆண்டவரை இந்த பாடலை பாடி நாம் தேவனை கைகளை தட்டி உற்சாகமாக நாம் ஆண்டவரை ஆராதிப்போமாக. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில்
என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்க பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்க பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பதனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பதனானீர், எதற்கும் பயமில்லையே. காக்கும் தெய்வம் நீரே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவேன். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இரண்டாவது பாடலாக பிரியமானவர்களே, ஆராதனை நாயகனே என்று சொல்லி இந்த பாடலை நாம் தொடர்ந்து தேவனை ஜெபசிந்தியோடு இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போமாக. ஆராதனை நாயகனே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை
முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன்றி. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன்றி. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நாம் அனைவரும் ஜெபசந்தில் அமர்ந்திருப்போம். இந்த நேரத்தில் கூட போதகர் சோலமன் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நம்மை வழி நடத்துவாராக. செய்வோமாக. இயேசுவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் மரித்து விசேஷமாக உயிர் தெளிந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், தொழுகை செய்கிற தேவன், மரணத்திலிருந்து உயிர் தெளிந்து ஜீவனோடு இருக்கிறவர் சொல்லி எங்களுக்கு நீர் உயிர் தெளிந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய உயிர் தெழுதலின் அபிஷேகம் எங்கள் மேல் இறங்க செய்வீராக. உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. தகப்பனே, நாங்கள் கூடி ஜெபிக்கின்ற வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறது, உம்முடைய பராமரிப்பு எங்களோடு இருக்கிறது. நீர் எங்கள் மத்தியிலே ஆவியானவராய் அசைவாடி உளவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். உமக்கு முன்பதாக எங்கள் இருதயங்களை திறந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். நீர் ஒருவரே எங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறீர், இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறீர், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஒரு விசையா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் ஐயா. அறிந்து நாங்கள் செய்த பாவங்கள், அறியாமலே நாங்கள் செய்த பாவங்கள், உணர்ந்தும் உணராமலும் தெரிந்தும் தெரியாமலும் நிந்தையாய் நான் பேசின வார்த்தைகளும் தூஷணமான காரியங்கள் எல்லா சுத்தங்களையும் இப்பொழுதே நீர் கழுவி எங்களை நீர் சுத்திகரிப்பீராக. உம்முடைய பரிசுத்த கல்வாரி இரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தத்தோடு கர்த்தாவே, உயிர் தெழுந்த வல்லமை நாங்கள் உடித்து கொண்டு ஜீவிக்கும்படியாய் எங்களுக்கு நீர் கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த வேளையிலே சபையார் ஒவ்வொருவருக்காக அடியேன் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். தேவைகளை நீ சந்திப்பீராக. கண்ணீர் எல்லாவற்றையும் தொடைத்து எல்லா பலவீனங்களை நீக்கி நீர் அப்புறப்படுத்துவீராக. இந்நாளிலே கூட வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தின் வாசல்களை திறந்து நிறைவான சந்தோஷம், சமாதானம், தெய்வீக சுகம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் தங்கி இருப்பதாக. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்வதாக. இயேசுவே, இந்த வேளையிலே உலகத்தை தாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத இந்த கொள்ளை நோய் கொரோனாவுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த பொல்லாத கொள்ளை நோயை இயேசுவின் நாமத்திலே நீர் தடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வேண்டிய தெய்வீக ஆதரவை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இதை பார்த்து நாங்கள் சபையாக மனம் திரும்பி எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உம்மை நோக்கி நாங்கள் ஜீவிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. குடும்பங்களிலே தேவ பயம் கடந்து வருவதாக. குடும்பங்களிலே தேவன் மேல் முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்வீராக. இயேசுவே, இந்த நாட்கள் பார்க்கும் பொழுது வரப்போகிற நாட்கள் இன்னும் அதிகமாய் கொடூரமான நாட்கள் வரும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து உமோடு விசுவாசத்தோடு ஜீவிக்க, உமோடு இணங்கி ஜீவிக்க, பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கிருபையின் கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பராமரித்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு தகப்பனே. இந்த ஜீவ வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பித்து எங்களை வழி நடத்துமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, ஆராதனை முழுவதையும் ஆட்கொண்டு வழி நடத்தி இயேசுவின் நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே, ஆமேன். நாம் கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமனிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, வாருங்கள் அந்த நேரத்தில் கூட அனைவரும் எழுந்து நின்று வேத வாசிக்க நாம் கேட்போமாக. இந்த காலை ஆராதனைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மல்கியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இது தேவனுடைய வார்த்தை. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள், தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, வாருங்கள் இந்த நேரத்தில் கூட சத்திய வசனத்தை கேட்க வந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த நாளிலே கூட அந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாம் நேரத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்வோம். அன்புள்ள தெய்வனே, வசனமானது எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அநேக புதிய காரியங்களையும் விசேஷமாக இந்த நாட்களில் எங்களுடைய ஆவிக்குரிய சூழ்நிலை அறிந்திருக்கிற எங்களுடைய பரலோக தெய்வனே, உங்களுடைய வார்த்தையின் மூலம் உங்களுடைய வசனத்தை அனுப்பி எங்களை புதுப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர், உம்முடைய வசனமானது எங்களுடைய இருதயத்தில் பாய்ந்து நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு விதைகளாக வார்த்தைகளாக காணப்பட ஆசீர்வதியும். எங்களுடைய சிந்தனையும் செவிகளையும் கர்த்தர் திறந்து விடுங்க. அப்பா ஆண்டவரே, என்னையும் உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய சிறுபட மறைத்துக் கொண்டு தேவனை வெளிப்படும். என்னுடைய வாயில உங்க வார்த்தைகளை வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கூட மல்கியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து உங்கள் மத்தியிலே கடவுளை சேவிக்கிற காரியத்தை குறித்து நான் உங்களோடு ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவருடைய மகனாக, மகளாக அல்லது ஊழியக்காரர்களாக அல்லது சேவகர்களாக, சீஷர்களாக கடவுள் அழைத்ததுக்கு பல காரணங்கள் உண்டு. அதுல முதல் காரணமானது அல்லது ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது கடவுளை சேவிக்கிறதுக்காக, கடவுளை சேவிக்கிறதுக்காக. யோசுவா 24ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது யோசுவா அறிக்கை செய்திருக்கிற ஒரு காரியம், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா அறிக்கை செய்திருக்கிறதை நாம் அந்த பகுதியில நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, சேவிப்பது என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் ஒருவர் மாத்திரம்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு கடவுள். அவரை மாத்திரம் நாம் சேவிப்போம், அவரை மாத்திரம் நாம் தொழுது கொள்வோம், பணிந்து கொள்வோம் என்று சொல்லி பொருள்படுகிறத நம்ம பார்க்கலாம் அன்பான தெய்வ ஜனங்களே. ஆனால் இந்த நாட்களில் கூட பாருங்க, கடவுளை சேவிக்கிறதுக்கு, கடவுளை தொழுது கொள்கிறதுக்கு சில நேரத்துல ஆண்டவர் அவரை தொழுது கொள்கிறதுக்கு ஒரு சில தடைகள் காணப்படலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரை தொழுது கொள்கிறதுக்கு அவரை பிரியப்படுத்தாத வழிகளில நாம் கடவுளை சேவிக்கும் போது அது ஒரு தடைகளாக காணப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய தேவன் அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு வசனத்தை நான் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் சொல்றார், தேவனை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பான தேவ ஜனங்களே, மல்கியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கும் பொழுது இந்த யூத ஜனங்கள் அறிக்கை செய்ததான ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன் மறுபடியும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவனை சேவிப்பது விருதா, ஆண்டவரை சேவிப்பது விருதா. இந்த யூத ஜனங்கள் இந்த இடத்துல சொல்றாங்க, கடவுளை சேவிக்கிறதுனால லாபம் என்ன? கடவுளை சேவிக்கிறதுனால என்ன பயன்? கடவுளை சேவிக்கிறது ஒரு பயனற்ற காரியம், ஒரு லாபமற்ற காரியம் என்று சொல்லி இந்த இடத்துல அந்த ஜனங்கள் அறிக்கை செய்திருக்கிற
ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம் அன்பான தெய்வ ஜனங்களே. பிரியமான தெய்வ ஜனங்களே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கும் பொழுது மல்கியா 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவன் பேரை அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலே. இந்த இடத்துல பாருங்க, மல்கியா 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் கடவுளை தொழுது கொள்கிறதுக்கு, இந்த ஜனங்கள் தேவனை சேவிக்கிறதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க என்றால் அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். அவர்கள் பின்வாங்கி போன ஒரு காரியத்துல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரை தொழுது கொள்கிறதை, யெகோவாவின் தேவனை தொழுது கொள்கிற காரியத்துல இந்த யூத ஜனங்கள் பின்வாங்கி போனதுனால இந்த இடத்துல கேட்கிறாங்க, கடவுளை சேவிக்கிறது விருதா, கடவுளை சேவிக்கிறது விருதா. ஏன்? இவர்கள் தங்களுடைய வழிகளை சொந்த வழிகளாக்கி கொண்டு எல்லா காரியத்தையும் அவருடைய வழிகளிலே எல்லா காரியத்தையும் செய்து வந்தவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். நீங்கள் மல்கியா 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து கூட பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பை குறித்து கூட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு உண்மைத்துவம் இல்லாத ஜனங்களாகவும் காணப்பட்டு வருகிறார்கள் அன்பான தெய்வ ஜனங்களே. அப்ப இந்த இடத்துல பாருங்க, கடவுள் இந்த இடத்துல இந்த ஜனங்கள் இப்படி சொல்லுகிறது என்ன காரணம்? கடவுளை விட்டு பின்வாங்கி போய் இருக்கிறார் அன்பான தெய்வ ஜனங்களே. அதோட சேர்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல இந்த ஜனங்களிடத்துல ஊழியம் செய்ய வைத்த ஆசாரியர்கள் கூட பாருங்க, தன்னுடைய ஊழியத்துல உண்மைத்துவம் இல்லாமல் காணப்பட்டு வந்தார்கள். அப்ப அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் விரும்புகிற வழிகளிலே, தேவன் விரும்புகிற பாதைகளிலே, கடவுள் கற்றுக் கொடுத்த வழிகளின் பிரகாரம் ஆண்டவரை இவர்கள் தொழுது கொள்ளாமல் இவர்கள் சேவிக்காமல் இருந்தார்கள். இந்த சூழ்நிலை வரும் பொழுது கடவுளை வாங்கி போனதுனால கடவுளை சேவிக்கிறதுனால என்ன லாபம்னு சொல்லி கேட்கிறாங்க. நீமானவர்களே, இந்த காலைவேளையில நீங்கள் நானும் ஒரு காரியத்தை யோசிக்க வேண்டும், நீங்கள் நானும் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். நாங்களும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். ஆனால் ஆண்டவரை எப்படி தொழுது கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவரை எப்படி சேவித்துக் கொண்டிருக்கிறோம்? Today how we are saving our Lord, our Master, our Creator. Are we really saving our God according to the word of God, according to His requirement? அவர் கற்றுக் கொடுக்கிற பிரகாரம் நீங்கள் நானும் ஆண்டவரை சேவிக்கிறோமா என்று சொல்லி நீங்களும் நானும் இந்த இடத்துல பிரியமானவர்களே சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் இப்படி கேட்டதற்கு பல காரணம் உண்டு. அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலை பிரகாரமாக முதலாவது காரியமாக வாசிக்க கேட்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்று வேண்டும் என்கிறீர்கள். முதலாவது காரியமாய் பாருங்க, கடவுளை சேவிக்கும் பொழுது எப்படி சேவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சேவிக்க வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தேவனை சேவிக்க வேண்டும். கீழ்ப்படிதல் ஆண்டவரை சேவிக்கிற காரியத்திலே ஒரு முக்கியமான பங்கை ஆற்றுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. கீழ்ப்படிதல் என்றால் என்ன? கீழ்ப்படிதல் என்றால் சொல்லி பார்க்கும் பொழுது சமர்ப்பிக்கிறது, நம்மளை சமர்ப்பித்து தேவனை தொழுது கொள்கிற, தேவனை சேவிக்க ஒரு காரியமாய் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அன்பான தெய்வ ஜனங்களே. ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாமே தாழ்த்தி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு வரும்பொழுது கடவுள் என்ன செய்கிறார் என்றால் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நமக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எழுதியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கடவுளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும்.
தாழ்மையில வர வேண்டும். அப்ப இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அப்ப பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது, தாழ்மையில வரும் பொழுது நாம் அதை சமர்ப்பித்து ஆண்டவருடைய கட்டளைக்கு நம்மை சமர்ப்பித்து ஒப்பு கொடுத்து வருகிற ஒரு காரியமா இருக்கிறது நம்ம பார்க்கலாம் அன்பான தெய்வ ஜனங்களே. ஆனா இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை வாழ்ந்து வந்தாங்க. கடவுளுக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்து வந்த ஒரு தேவ ஜனங்களாக காணப்படுகிறார்கள் அன்பான தேவ ஜனங்களே. பிரியமானவர்களே, அவர்கள் கீழ்ப்படியாததுக்கு என்ன காரணம்? What was the cause for their disobedience? என்ன காரணம்? அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்ததற்கு என்ன காரணம்? என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 9 முடிய. யாத்திராகமம் 32 வசனம் 7 9 முடிய. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வளர்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த இடத்துல பாருங்க, இவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அன்பான தெய்வ ஜனங்களே, stubbornness, பிடிவாதம் சொல்லி பார்க்கும்போது அதையே பிடித்து கொண்டு கடைசி வரை அதோட பிரகாரம் வாழ்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. கடவுள் சொன்னார் இந்த ஜனங்களிடத்துல, என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி சொன்னார், என்னுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி சொன்னார், என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி சொன்னார், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனா இவங்களோ என்ன செய்தார்கள்? கீழ்ப்படியாமல் வாழ்ந்து வந்தார்கள். என்ன காரணம்? பிடிவாதம் அன்பான தேவ ஜனங்களே. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கடவுளுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து வந்த ஒரு தேவ ஜனங்களாக காணப்படுகிறார்கள். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவங்ககிட்ட என்ன இல்ல? கீழ்ப்படிதல் இல்லை. பிரியமான தெய்வ ஜனங்களே, இந்த காலை வேளையில நீங்கள் நானும் ஒரு காரியத்தை யோசிக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கிற நாம், தேவனை தொழுது கொள்ளுகிற நாம் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டு வருகிறோமா? தேவன் சொல்லுகிறதான வழியின் பிரகாரம் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டு வருகிறோமா? கடவுளை நாம் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு விருதாவான, ஒரு பயனற்ற காரியமாய் காணப்படுகிறது. ஏன் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது கடவுள் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கீழ்ப்படிதலை அதிகமாய் விரும்புகிறார். ஆண்டவருடைய வசனத்துக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும் அன்பான தேவ ஜனங்களே. பிரியமானவர்களே, இந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல 2வது பகுதியில பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல இன்னொரு காரியத்தையும் அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். என்ன காரியம் சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிடிவாதத்திலிருந்து இந்த யூத ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, இந்த பிடிவாதத்திலிருந்து திரும்பி அதெல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வாங்கன்றார். ஆண்டவர்கிட்ட வர சொல்றார். அப்படின்னா ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வாங்க, என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ வாங்கன்னு சொல்லி கடவுள் இடத்துல இந்த ஜனங்களுக்கு ஒரு அழைப்புதல் கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம் அன்பான தெய்வ ஜனங்களே. அதே அழைப்பு கடவுள் இங்க நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய கட்டளைக்கும் ஆண்டவருடைய வசனத்துக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் நீங்கள் நான் இன்னைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வழியின் பிரகாரம் வாழ வேண்டும், போதனையின் பிரகாரம் வாழ வேண்டும். அந்த சில காரியங்கள் நம்மளால ஏற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் சில நேரத்துல நமக்கு அது ஒரு சுலபமான காரியமா இருக்காது. நமக்கு அது ஒரு 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 வசதியான காரியத்தை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை நம்மை கட்டுகிறதாக இருக்கிறது அன்பான தெய்வ ஜனங்களே. என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம்
23வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வசனத்தை அனுப்புகிறவர் அவராக இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய வசனத்தை அனுப்புகிறவர் அவராக இருக்கிறார். அன்பான தெய்வ ஜனங்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுகிறார் சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிய சொல்றார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிய சொல்லுகிறவர்கள் அவர்களாக இருக்கிறார். மன்னித்துக் கொள்ளுங்கள், யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் வார்த்தை பிரகாரம் வாழணும், ஆண்டவருடைய வசனத்தின் பிரகாரம் வாழணும், தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழணும். அதுவே கடவுளுக்கு விரும்புகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இல்லாவிட்டால் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த யூத ஜனங்களை போல ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம கடவுள்கிட்ட நம்ம கேள்வி கேட்டுட்டு இருப்போம், ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்போம். இதனால கடவுளை சேவிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம், இதனால சேவிக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்போம். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? எனக்கு கீழ்ப்படிகின்றார். இந்த நாளில நம்ம எல்லாரும் இன்னைக்கு லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருப்பார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரோட வார்த்தையை கொண்டு நம்மளோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய அன்றாட தியானத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நாம் இந்த அனுசரிக்கிற ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக கர்த்தரோட வார்த்தை அனுப்பி நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அவராக இருக்கிறார். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் மறுபடியும் திருப்பிக் கொள்வோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 13வது வசனமானது. சரி, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். பிரியமான இரண்டாவது காரியமாய் பாருங்க, இந்த ஜனங்களிடத்துல காணப்படுகிற இன்னொரு காரியம் அவர்களுடைய வாயின் வார்த்தைகள். அவர்களுடைய வாயின் வார்த்தைகள். பிரியமானவே, இந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அன்பான தெய்வ ஜனங்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஒப்புவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தைகளாக காணப்படுகிறது. சோ அதனால இந்த வார்த்தைகளை சில நேரத்தில் பாருங்க, நான் நம்முடைய வாழ்க்கையில விசேஷமாக இந்த நாட்களில இருக்கிற இந்த சூழ்நிலையில, இந்த லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நாம் நம்முடைய வாயிலிருந்து ஒரு அற்ப விசுவாசமான வார்த்தைகளை பேசியிருந்திருக்கலாம். ஐயோ, ஆண்டவர் ஏன் இதை அனுபவித்தாரு, ஆண்டவர் ஏன் இந்த கஷ்டமான ஒரு காரியத்தை அனுபவித்தாரு, எங்கேயும் போக முடியலையே, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியல, என்ன கடவுள் என்ன இப்படி சொல்லிவிட்டாரு, எவ்வளோ நம்பிக்கையா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியமானவர்களே சில நேரத்துல இப்படிப்பட்டதான வார்த்தைகளை விட்டிருக்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களே, பிரியமானவர்களே, அந்த இடத்துல பார்க்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்டதான காரியமா இருக்கிறது, நம்மளுடைய கண்ணோட்டம் ஆண்டவர் மேல எப்படி காணப்படுகிறது, நம்முடைய யோசனைகள் சிந்தனைகள் தேவனை குறித்ததான சிந்தனைகள் எப்படி காணப்படுகிறது சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த யூத ஜனங்களுக்கு அப்படிதான் காணப்பட்டதுங்க. இந்த யூத ஜனங்கள் அப்படிதான் காணப்பட்டாங்க. திருப்பிக் கொள்வோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாய தீர்ப்பை தேவன் உங்களுக்கு என்றும் நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையும் என்னுடைய வார்த்தையும் எப்படிப்பட்ட வார்த்தையாக காணப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த யூத ஜனங்கள் சொன்னதான வார்த்தை
ஆண்டவரை என்ன படுத்திருக்கிறால் கஷ்டப்படுத்திருக்கிறதுங்க. ஆண்டவரை குறித்து கஷ்டப்படுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கும் பொழுது இந்த ஜனங்க ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க என்றால் ஆண்டவரிடத்துல நியாயம் இல்லை, ஆண்டவரிடத்துல ஒரு நீதியான காரியம் காணப்படலை, ஆண்டவரிடத்துல ஒரு சமசரியான காரியம் காணப்படலைன்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் இப்படியாக தேவனை குறித்து பேசியிருக்கிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தெய்வஜனங்கள், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் எழுதியிருக்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகியால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களே, ஏன் ஆண்டவரை குறித்து இவர்கள் இப்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பாருங்க, தேவன் மேல நம்பிக்கை இல்லை, தேவன் மேல விசுவாசம் இல்லை, தேவனை நம்பாத, தேவனை கடவுள் என்று சொல்லி நம்பாமல் வாழ்ந்து வந்த ஜனங்களாய் காணப்பட்டு வந்தார்கள். தேவன் மேல ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து வந்த தேவ ஜனங்களாக காணப்பட்டு வந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுங்களா? ஐயோ, ஆண்டவரை இப்படி அனுமதிச்சிட்டாரு, ஐயோ கடவுளுக்கு கண் இல்லையா, ஆண்டவரை ஏன் எங்களுக்கு இந்த சூழ்நிலை அனுமதித்தாரு. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விசுவாசம் இல்லாத வார்த்தைகளும், இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளுமாக காணப்படுகிறது. இன்னொரு திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீ எனக்கு பணக்கல்லால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பழிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் தேவனிடத்துல ஒரு விசுவாசம் இல்லாமல், ஆண்டவரிடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் விட்ட வார்த்தைகள், அறிக்கை செஞ்ச ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருக்கு முன்பதாக அவர்கள் ஆண்டவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை விசுவாசத்தை காண்பிக்கிறது. பிரியமான தெய்வ ஜனங்களே, இந்த நாளில கூட நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அதிகமாக யோசிக்க வேண்டும், அதிகமாக சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடந்து போற சூழ்நிலைனால நாம் ஆண்டவரை குறித்து அற்ப விசுவாசமாக பேசி இருக்கிறோமா? நம்பிக்கை அற்றவர்களாக பேசி இருக்கிறோமா? எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி பேசி இருக்கிறோமா? இல்லைங்க. கடவுள் மாறாதவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுகிறவர். அல்லேலூயா. சூழ்நிலைகள் நம்மளை இன்னைக்கு என்ன செய்யலாம்? அமுக்கலாம். சூழ்நிலைகள் இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்? வேதனைக்குள்ளே கொண்டு போகலாம். நம்ம இருக்கிறதான அந்த லாக்டவுன் சூழ்நிலையானது நமக்குள்ள அநேக கஷ்டத்தை கொண்டு போகலாம், ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள கொண்டு போகலாம். ஆனா ஆண்டவர் மாறாதவர், கடவுள் மாறாதவர். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனிடத்துல விசுவாசம் உள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்துல இருக்கிறதான விசுவாசம் உள்ள வார்த்தைகளாக காணப்பட வேண்டும். நாம் அறிக்கை செய்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அன்பான தேவ ஜனங்களே வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. அல்லேலூயா. வல்லமை உண்டு. கர்த்தரை குறித்து நாம் பேசும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தைகளாக பேசுவது. நாமளும் இந்த ஜனங்களை போல விசுவாசமற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி நம்ம வாழ்ந்து வருவோம் என்றால் நம்மளும் நீ கடவுளை ஆராதிக்கிறது ஒரு விருதாவான காரியமாக தான் காணப்படும். ஏன்? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விசுவாசம் உள்ள வார்த்தைகளாக காணப்பட வேண்டும். விசுவாசம் உள்ள வார்த்தைகளாக காணப்பட வேண்டும். இது 2வது காரியம், நம்முடைய வார்த்தை. 3வது காரியம், என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள், மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலும் நீ வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. பிரியமானவர்களே, 3வது காரியமாய் பார்க்கும் பொழுது
இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதான, கடவுளுக்கு செய்ய வேண்டியதான காரியமாய் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களை பார்க்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். இந்த இடத்துல பாருங்க, இவர்களுடைய குணாதிசயத்தை குறித்து வெளிப்படுத்துகிறதான ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இவருடைய குணாதிசயமானது என்ன செய்கிறது என்றால், கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதான காணிக்கைகளையும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதான தசம பாகங்களையும் அவர்கள் கொடுக்காமல் வாழ்ந்து வந்த ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களே, நீங்கள் 1ஆம் அதிகாரம் எழுதிக் கொள்ளுங்கள், வீட்டில் பிற்பாடு வாசிங்கள். 1ஆம் அதிகாரம் வசனம் 7 இருந்து 14 முடிய பார்க்கும் பொழுது, இவர்கள் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய கொடுக்க வேண்டிய காணிக்கையும் தசம பாகத்தையும் கொடுக்காமல் வாழ்ந்து வந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இந்த காரியத்தெல்லாம் கொடுக்காம ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க என்ன வஞ்சித்தீங்க, என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி கடவுள் கேட்கிறார். ஏன் பிரியமான இந்த காணிக்கை தசம பாகம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அன்பான தேவ ஜனங்களே, கடவுள் இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்துல உங்களுக்கும் எனக்கும் கட்டளை கொடுக்கிற அல்லது அறிவுரை கொடுக்கிற ஒரு காரியம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கும், கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு நமக்கு என்ன செய்யறார்? நமக்கு ஊதியத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் வருமானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வருமானத்துல கடவுள் என்ன கேட்கிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவருக்கு செலுத்த வேண்டிய பாகத்தை நீங்களும் நானும் செலுத்துகிறதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லேவியர் அந்த புத்தகத்தில் பார்க்கும் பொழுது, அன்பான தெய்வ ஜனங்களே, என்னாக புத்தகத்தில் பார்க்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் வசனம் 21 இருந்து நீங்கள் வாசிக்கலாம். இந்த பதிவில் பார்க்கும் பொழுது, லேவியர்கள் அவர்கள் சம்பாதிக்கிற ஊதியத்தில் இருந்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், 10லே 1 பங்கை, அதாவது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை ஆசாரியர்களிடத்தில் எடுத்து வந்து கொடுப்பார்கள் சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்துல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை நாம் எடுத்து கொடுக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் அன்பான தேவ ஜனங்களே, கடவுளை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையாக காணப்படுகிறது. ஆண்டவரை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற ஒரு ஆராதனையாக இருக்கிறது. ஆண்டவரை பாடல் மூலமா ஆராதிக்கலாம், தேவனை கைகள் கட்டி ஆராதிக்கலாம், தேவனுடைய வசனத்தை தியானித்து ஆராதிக்கலாம். அதோடு சேர்ந்து நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற காரியமானது தசம பாகம் கொடுக்கிற காரியத்திலும் நீங்களும் நானும் தசம பாகத்தை செலுத்தி கடவுளை ஆராதிக்க வேண்டும். இதுவும் ஒரு ஆராதனை முறைமையாக காணப்பட்டு வருகிறது. அன்பான தெய்வ ஜனங்களே, இந்த நேரத்தில் நீங்க நானும் ஒரு யோசிக்கலாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு ஊதியத்தில் பாதிப்பு இருக்கிறது, இருந்த போதிலும் ஊதியம் கிடைக்கிறது. ஒரு சிலருக்கு பிரியமான தெய்வ ஜனங்களே, அநேக செலவுகள் அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது இந்த லாக்டவுன் பண்ணப்பட்டதுனால. அப்படி இருந்த போதிலும் நீங்கள் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுளுக்கு கொடுக்கணுமே. இயேசு அதான் சொன்னார், ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கும், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுங்கன்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த மல்கியா புத்தகத்துல இந்த ஜனங்களுக்கு இதுதான் சொல்றார். இந்த ஜனங்களுக்கு இதைத்தான் சொல்லுகிறதை பார்க்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களே, இந்த பாருங்க, இந்த இடத்துல 10வது வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கும் தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொடாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனே என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு வருகிறதான இந்த ஊதியத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு அவருடைய தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது
ஆண்டவருக்கு உண்மையாய் கொடுக்கும் பொழுது தேவன் என்ன செய்றாருன்னா 10வது வசனத்துல போட்டிருக்குது, ஆண்டவர் வானத்தின் பல கனிகளை திறந்து அவர் என்ன செய்றாரு, ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிறார். இன்னைக்கு ஏங்க சில நேரத்துல நமக்கு ஆசீர்வாதம் வரமாட்டது? ஏங்க சில நேரத்துல நம்ம சம்பாதிக்கிறது நமக்கே பத்த மாட்டது? பல காரணம் இருக்கலாங்க. ஆனா வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கடவுளுக்கு கொடுக்கணும், தசம பாகத்தை கொடுக்கணும். இந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட பிரியமான தேவ ஜனங்களே, கடவுளுக்கு செலுத்த வேண்டிய தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுக்கிறதுக்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய எடுத்துக்காட்டு இருக்கிறது. அதுல ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு வயதான பாட்டி கிட்ட 2 காசு தான் இருந்துச்சு. அந்த 2 காசு அவங்க கொடுத்துட்டு போனாங்களே, இருக்கிறத கொடுத்துட்டு போனாங்களே. பிரியமான தெய்வ ஜனங்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஊதியத்துல கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த யூத ஜனங்கள் கடவுளுக்கு கொடுக்காம அதை வஞ்சித்து அவங்களே வைத்துக் கொள்கிறார். கடவுள் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு செலுத்த வேண்டியதை நீங்கள் நானும் செலுத்துகிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கூட நாம் விசுவாசத்துல நீங்கள் நானும் இதை கடந்து போக வேண்டும். நான் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 5 6. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களினாலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து 7வது வசனம், அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷப்படுவீர்களாக. ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய தசம பாகத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். பிரியமானவர்களே, கடவுளுக்கு நம்மளை பல ரீதியில ஆசீர்வதித்திருக்கிறார், பல கோணத்தை உயர்த்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கள், தசம பாகத்தை கொடுங்கள், காணிக்கைகளை கொடுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு விசுவாசமை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர் அவராக இருக்கிறார். 3வது காரியமாய் பாருங்க, இந்த ஜனங்கள் செய்தான காரியம் தசம பாகத்தை கொடுக்காமல் இருந்தார்கள், காணிக்கைகளை கொடுக்காமல் இருந்தார்கள். நம்மளும் அப்படி வாழக்கூடாது. பட் தேவ ஜனங்களே, இந்த மாலை வேளையில கூட நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அதிகமாக யோசிக்க வேண்டும். கடவுள் நம்மை அவரை சேவிக்கிறதுக்கு அழைத்திருக்கிறார். ஆண்டவர் அவரை சேவிக்கிறதுக்கு நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காலங்களில நீங்களும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நான் இந்த நாளில கூட என் வாழ்க்கையில அப்பா என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். 1வது பாயிண்ட் நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்களே, நாம் கீழ்ப்படியும் பொழுது கடவுள் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். 2வது காரியம் நம்ம பார்த்தோம், நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டுகிறதான வார்த்தைகள், நம்ம அறிக்கை செய்கிறதான வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து பிரியமான தேவஜனங்கள் விசுவாச வார்த்தைகள் வர வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளாக வர வேண்டும். ஏன் இந்த காரியமானது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்யற ஒவ்வொரு காரியமும் அது நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. 3வது காரியமாக அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற காரியத்துல அவருக்கு செலுத்த வேண்டிய தசம பாகத்தையும் காணிக்கை நம்ம கொடுக்க வேண்டும். நம்பிக்கையோடு கொடுக்க வேண்டும். நம்பிக்கையோடு கொடுங்கள். நம்பிக்கை அதை வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை நான் படித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள்
நிர்மூலமாகவில்லை. கர்த்தர் நம்மளை நிர்மூலமாக விட மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிர்மூலமாக விட மாட்டார். இந்த லாக்டவுன் பண்ணப்பட்ட சூழ்நிலை நமக்கு அநேக செலவுகள், அநேக காரியங்கள், கமிட்மெண்ட் இருந்தாலும் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய காரியத்தை நாம் செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை நிர்மூலமாக விட மாட்டார். பிரியமானவர்களே, இந்த லாக்டவுன் பண்ணப்பட்ட சூழ்நிலையில நாம் விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை நிர்மூலமாக விட மாட்டார். இந்த கஷ்டமான லாக்டவுன் பண்ணப்பட்ட சூழ்நிலையில நமக்கு கடினமான காரியங்கள் நம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து போகும்பொழுது கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நிர்மூலமாக விட மாட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் நமக்கு மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையின் தெய்வன் அவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த வேளையில எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமாக. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தர் நம்மோடு பேசுவார். நான் விசுவாசிக்கிறேன். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, நாம் நீண்ட வண்ணமாக நம்முடைய இருதய கதவுகளை திறந்த ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமா? இந்த மல்கியா 3ஆம் அதிகாரத்துல கடவுள் நம்மோடு பேசியிருக்கிறார். முதலாவது, ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியாமல், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்திருப்போமானால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டதான அற்ப விசுவாசமான வார்த்தைகள், வாயிலிருந்து புறப்பட்டதான ஆண்டவர் மேல சந்தேகம் உள்ள வார்த்தைகள் ஆண்டவரிடத்துல நாம் அறிக்கை செய்வோமாக. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமாக. 3வது காரியமாக, நம்முடைய கடவுளுக்கு செலுத்த வேண்டியதான தசம பாகங்களை, காணிக்கைகளை நாம் செலுத்தாமல் வாழ்ந்து கொண்டு வந்திருப்போம் என்றால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமாக. அன்பானவர்களே, கடவுள் நம்ம அதிகமாக நேசிக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல எழுதியிருக்கிற வண்ணமாக ஆண்டவர் நம்மை நிர்மூலமாக விட மாட்டார். அல்லேலூயா. கடவுள் நம்மளை நிர்மூலமாக விட மாட்டார். ஏனென்றால் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். யாக்கோபின் சன்னதியை ஆசீர்வதிக்கிற தேவன் அவராக இருக்கிறார். நம்முடைய இருதய கதவுகளை திறந்து நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமா? இந்த 3 காரியத்தை நம்ம செய்த எல்லா பாவங்கள், விளைவினைகளை அறிக்கை செய்வோமா? ஆண்டவரே, என்னை மன்னிக்கும்படி ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னை மன்னிக்கும்படி சொல்லுவோமா? கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்னுடைய சொந்த வழியில வாழ்ந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் சுவாமி. என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டதான எல்லா அற்ப விசுவாசமான காரியத்துக்காக மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் செலுத்தாமல் நான் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் இயேசுவே. ஆண்டவரே, ஒரு விஷயம் மனம் இருக்கும். நாளிலே கூட ராஜாவே, நீர் என்னை நிர்மூலமாக விடாமல் தேவன் என்று சொல்லி இந்த காலைவேளை என்னோடு பேசுவதற்காக நன்றி. என் வாழ்க்கையை திறந்து ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை புதுப்பியும் ஆண்டவரே, என்னை புதுப்பியும். ஒரு மாற்றங்கள் கடந்து வரட்டும். கர்த்தனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவன் வழி நடத்தும். என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, உயர்த்துகிறேன். எல்லா புதியக்கான மகிமை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த தமிழ் மதிய திருச்சபை கமலாபாதாசில கர்த்தர் தொடர்ந்து ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து கர்த்தனை ஆசீர்வதிக்கிறாங்க. தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, உயர்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் நாங்கள் தாழ்த்தப்படி உயர்த்தவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், அவர் ஜீவிக்கிறவர் அவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் நின்ற வண்ணமாக இந்த நேரத்தில் கூட நாம் இறுதி பாடலை பாடுவோம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்த இந்த பாடலை நாம் நின்ற வண்ணமாக பாடுவோமாக. 1 சாமுவேல் 1:11 மலடியாக இருந்த அன்னாள் மனம் கசிந்து அழுகிறாள். கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும், உமக்கே அர்ப்பணிப்பேன் என்று ஜெபிக்கிறாள். அவள் அர்ப்பணத்தில் தான் சாமுவேல் பிறந்தார். நாமும் நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம், அதிசயம் காண்போம். என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன். ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா,
என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே 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 அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் 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 நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன் 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 நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அர்ப்பணித்தேன் 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 நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. நான் உமக்கு சொந்தமையா.
பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் தொடர்ந்து இந்த ஆராதனைக்கு இறுதி ஜெபத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கு நாம் கடந்து செல்வோம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த ஆராதனை கடவுள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஆசீர்வாதத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி. என்னுடைய மகா கிருபை தயவு எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவனே, ஒரு விசேஷமாக இந்த நாளில் கூட எங்களோட உள்ளான வாழ்க்கையில அப்பா நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிற இந்த ஆராதனையானது, நாங்கள் சேவிக்கிற ஆராதனையானது ஒரு தகுதி உள்ளதாக, ஒரு பலன் கொடுக்கிறதாக, ஒரு கனி கொடுக்கிற அல்லது உங்களை பிரியப்படுத்துகிற ஆராதனையாக இருக்க ஆண்டவர் எப்படி வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. கர்த்தர் இந்த நாளில் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, எங்கள் குடும்ப வாழ்க்கையில, எங்களுடைய திருச்சபை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கடந்து வரட்டும் ஆண்டவர். இந்த 3 காரியத்துல தேவ வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து ஜனங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவை தொடர்ந்து லாக்டவுன் பண்ணப்பட்ட இந்த சூழ்நிலை இன்னும் 2 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கப்பா. இன்னும் வருகிற நாட்களில் இதுவரை வழிநடத்தின மினிஸ்ட்ரி தொடர்ந்து எங்களை வழிநடத்தி பலப்படுத்துகிறார்கள். எங்களை தாழ்த்துகிறப்பா, உங்களை உயர்த்துகிறோம். எல்லாவற்றையும் சர்வவல்லமை இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அனுகிரகமும் சதா காலமும் நாம் அனைவரும் ஆண்டவருக்கு ஒரு பிரியமான, ஆண்டவர் விரும்புகிற ஒரு சேவையை நாம் செய்து ஆண்டவரை சேவித்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.